ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் நான் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் க்ரோவே ஆக மாட்டேது, மண்டையில் நிறைய சொட்டை விழுவுது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த ஒரு சூப்பரான தீர்வு. என்னென்னா வந்து நிறைய பேர் சாப்பிடும் போது, அதாவது சாப்பாடு நம்ம வந்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்றோம். எல்லா சாப்பாடுலேயும் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை டேஸ்ட் அதாவது ஸ்மெல்லுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் நிறைய பேர் அதை வந்து பிடிச்சி சாப்பிட்டுறாங்க. அதை வந்து எனக்கு கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து ஒரு ஃபேவரட்டாக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், அது வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வரதில்லை. நிறைய பேருக்கு அது பிடிக்காம வந்து ஓரமாக வச்சிடுறாங்க. அதனால இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வருது. சரி, நிறைய பேர் இந்த கருவேப்பிலையை சாப்பிடுன்றாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இதை சாப்பிட்லன்னா ஹேர் ஃபால் வந்துடுது. அப்படி என்ன தான் நான் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வந்து என்னென்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி அது வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆனதும் வந்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் வீட்டில் 3 பேருக்கு 4 பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் வந்து ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற மாதிரி, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை வந்து பாயில் பண்ணிக்கணும். அது நல்லா பாயில் ஆனது இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மாதிரி வந்து அது நல்லா வந்து ஒரு கலரில் வந்துடும். அது கழித்து அதை ஆற வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து அதை ஆற வைக்க மறந்துட்டீங்க, அதுக்குள்ளேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கனாலும் அது வந்து அதை ஆற வச்சுட்டு அது கழித்து நீங்கள் வந்து குடிக்கிற பதத்துக்கு வந்ததும் நீங்கள் அதை வந்து அந்த ஒரு கண்டன்சன்ஸு அப்புறமா அந்த டெம்பரேச்சருக்கு வந்ததும் நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா வந்து ஒரு பலன் கொடுக்கும். இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஹேக்காக இருக்குது. நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வந்து உங்கள் ஹேர் ஃபால் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் அதாவது ஷேர் பண்ணிங்கன்னா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி 2 இல்லைன்னா 3 நீங்கள் குடிச்சிங்கன்னா 2 months இல்லைன்னா 3 monthஸில் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது ஹேர் ஃபால் ஸ்டார்டிங்லேயே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து 1 month இல்லை 2 monthலேயே குணமாயிடும். அப்படி இன்னும் குணமாகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திங்கன்னா வந்து குணமாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.